நாகை அருகே போதிய தண்ணீரின்றி கருகும் பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் இரவு பகலாக போராடி வருகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து போதிய தண்ணீர் திறக்கப்படாததால் நாகை உள்ளிட்ட காவிரி கடைமடை மாவட்டங்களில் பயிர்கள் கருகி வருகின்றன. 100 நாள் வயதுடைய பயிர்களில் கதிர் முற்றும் நேரத்தில் தண்ணீர் இன்றி பதர்களாக மாறி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் சில இடங்களில் பயிர்களை காப்பாற்றும் நோக்கில் டீசல் எந்திரங்கள் மூலம் விவசாயிகள் நிலத்தடி நீரை எடுத்து வயல்களில் பாய்ச்சி வருகின்றனர். இரவு நேரத்தில் கடும் பனி பொழிவையும் பொருட்படுத்தாமல் தண்ணீர் இறைப்பதாக விவசாயிகள் கூறினர். டீசல் எந்திரத்தை பயன்படுத்த 1 மணி நேரத்திற்கு 250 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை செலவாவதாக அவர்கள் தெரிவித்தனர். தண்ணி இல்லாமல் ஒரு மாசமா அன்றைக்கி போராடிட்டு தான் இருக்கான். வந்த தண்ணி ஆற்றுல தான் ஒன்றுக்கு உள்வாய்க்கால வரல. இதுமாரி பதறாக இருக்குது, எல்லாம் கருது நிலையில் இருக்குது, தண்ணி இறைக்க முடியல. ரொம்ப சங்கடப்பட்டு எரிஞ்சி கிடக்கு. என்ன செய்யறது எது பண்ணுறது தெரில. பெற்ற பிள்ளை மாரி இந்த பயிரை உடம்பு எங்களுக்கு மனசு இல்லை. இது என்னத்துக்கு அவங்க பஜன்றது கருது. இது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாச்சும் அரசாங்கம் பார்த்து ஏதாச்சும் நிவாரணம் கொடுத்தா குருவையும் பாதிக்கப்பட்டு காலடி இந்த நிலைமையில் உருவாயிட்டோம். இதனிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 63 அடியாக சரிந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து 4வது நாளாக வினாடிக்கு 42 கன அடியாக உள்ளது. நீர் இருப்பு 29.98 டிஎம்சியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது.